ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இன்னைக்கு இந்த கிளாஸும் போடல, அதனால குட்டியாக கொஞ்சம் உங்களை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு வந்துடணும், மறந்துடக்கூடாது. நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு நமக்கு நம்ம எரர் கிளாஸ், நேற்று வைக்க வேண்டிய எரர் கிளாஸு சண்டே நைட்டு நம்ம வைக்கிறோம். 100 எரர் தரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மறக்காமல் வந்திருக்க கிளாஸ் செம்மையாக இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு காலையிலையுமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்துருங்க, சரியா? அதே மாதிரி நம்ம மேக்ஸுக்கு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அவரும் ரெகுலராக கிளாஸ் கொடுத்துருவாரு. ஸோ உங்கள் வேலை இனிமேல் சிம்பிள், படிக்கிறது மட்டும்தான் என்ன. ஸோ ஒரு குட்டி கதை, இந்த வாரத்துக்கான கதை ஃப்ளாரன்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவங்க பற்றின கதை. ஃப்ளாரன்ஸ் சாட்விக்ங்கிறவங்க ஒரு ஸ்விம்மர், சரிங்களா? ஸ்விம்மர், இந்த பெரிய பெரிய அதாவது கடலையே கடந்து அந்த சைடு ஊருக்கு போவாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மர் மாதிரி, சரிங்களா? ஸோ அவங்க இங்கிலீஷ் சேனல்ல என்னதுன்னா ஒரு பெரிய ஒரு வாட்டர்வே. ஸோ ஒரு 20-30 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும், இல்லை ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு திறமை படித்த ஆள் தான் நம்ம ஃப்ளாரன்ஸ் சாட்விக். அவ்வளோ சூப்பராக இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் சேனலை கடந்துட்டாங்க. அடுத்தது இன்னொரு சேனலை கடக்கலாம், ஒரு ரெக்கார்டு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு சேனலை கடக்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப தூரம், ரொம்ப கஷ்டம். ஸோ எத்தனையோ கிலோமீட்டருக்கு கண்டினியூஸாக அவங்க ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டு டெம்பரேச்சர், ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர். டேஞ்சரஸான ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய கடல் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேஞ்சரஸ் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, பயங்கர கோல்டு டெம்பரேச்சர் இருக்குது, அதையும் தாண்டி பயங்கர பனிமூட்டம், டென்ஸ் ஃபாக் இருக்குது. இதெல்லாம் கடந்து நம்ம எப்படியாவது போயிடலாம், இந்த சேனலை கடந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சேனலை கடக்க ட்ரை பண்ணுறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க ஒரு வின்னர், ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை கடக்க ட்ரை பண்ணும்போது பயங்கரமாக ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணும்போது டக்குன்னு மேலே வந்து பார்க்குறாங்க, ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மேலே வந்து பார்க்குறாங்க, பனிமூட்டத்தில் எங்கே இருக்குன்னே தெரில, லேண்ட் எங்கே இருக்குன்னே தெரில. லேண்டை பார்த்தா தான் நம்ம கோல் இங்கே இருக்கு, நம்ம இதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்கு வரும். ஆனால் அந்த பனிமூட்டத்தில் அந்த லேண்டே தெரியல. அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, எஃபர்ட் போடுறாங்க, ஆனால் அந்த லேண்டு தெரியாததுனால டக்குன்னு நின்றுறாங்க. நின்றுட்டு உடனே போட்ஸ்லாம் வந்துடுது, அவங்கள மேலே ஏற்றிடுறாங்க, நின்றுடுறாங்க. நின்னதுக்கப்புறம் போட்டில் ஏற்றினதுக்கப்புறம் கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்கும்போது வெறும் 1/2 மைல் தான் அப்படிங்கிறாங்க. 1/2 மைல் அப்படின்னா 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, வெறும் 700-800 மீட்டர்ஸ். அப்போ பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டாங்க. எத்தனையோ தடைகளை தாண்டி பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டாங்க. வந்தாலும் கோலை ரீச் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? கோலை பார்க்கல, ஃபோக்கஸ் இல்லை, சரியா? அவங்க கேட்காங்க, என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களே, இதை கடக்க முடியலையான்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, பனிமூட்டம் இருந்துச்சு, தண்ணி வேற ரொம்ப கூலா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்குது? தடைகள் மேல, பிரச்சனைகள் மேல, டிஃபிகல்டிஸ் மேல. ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? கோல்ல, நம்ம எங்க ரீச் ஆக போறோமோ அந்த விஷயத்துல டிட்டர்மைண்டா அடுத்தது இறங்குறாங்க, திரும்பி முடிவெடுத்து இறங்குறாங்க. இதை கண்டிப்பா ஜெயிச்சாகணும்னு. இந்த தடவை அதே பனிமூட்டம் தான், அதே தண்ணி தான், அதே குளிர் தான். ஆனால் லேண்டை மைண்டில் ஏற்றிக்கிறாங்க. லேண்ட் அவங்களுடைய டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் வேர்ல்டு ரெக்கார்டே கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய வின்னராக இருந்துக்கிடுங்க, உங்ககிட்ட திறமை இருக்கலாம், தகுதி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் கோலில் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா, சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியாது. உடம்புல சத்து இருக்கும், திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் பண்ண முடியாது. ஆனால் கோலில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக அதை நோக்கி போக முடியும். பிரச்சனைகளை பார்க்காதீங்க, கோலை பாருங்கள். இப்போ நான் படித்த ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் நம்புகிறேன். நம்ம ஆப்பில்
நம்ம வெப்சைட்டில் ஆப் இன்னும் வரல, வெப்சைட்டில் நம்ம புக்ஸு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வேணா வாங்கிக்கிடுங்க, ரீடிங் கோர்ஸ் வேணா வாங்கிக்கிடுங்க. அடுத்தடுத்து நம்ம நல்லா பண்ணுறதுக்கு நிறையா பிளான் வச்சுருக்கோம். உங்கள் சைட்லேயும் ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். அது வரைக்கும் நான் உங்களை டாட்டா சொல்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்றத மறந்துட்டேன், கொஞ்சம் உளறிட்டேன், மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நைட்டு கிளாஸுக்கு வந்துரு, அதுக்கு தான் முக்கியமான இந்த வீடியோ. கூடவே சேர்ந்து இந்த கதை. பாய் பாய்.